ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்குள்ளே வர எல்லாரையுமே ஃபஸ்ட்டு கவர்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெர்பரா டெய்ஸி தான். ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்த எல்லாத்தையுமே நான் பூ வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த பூ தான் இப்போ இருக்குது. ஸோ உள்ளே யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்க கண்ணுக்கு படுறது இந்த டெய்ஸி தான். ஸோ இது அதிகமாக யார் வீட்லேயும் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் மண்ணுக்கு இந்த செடி ரொம்ப நல்லாவே வளருது. அதனால் நான் வாங்கி வச்சேன். ஸோ இதில் ரெட்டு, எல்லோ, பிங்க்கு 3 கலர் இருந்துச்சு. ஸோ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துன்னு இதை வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ இதில் வந்து ஒரு பூ மேலே வந்து அடுத்தடுத்த பூ வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்களா, கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி உரம் தயாரித்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மிளகா நாற்று விட்டுருக்குறேன். ஸோ இந்த நாற்றுக்காக தான் அந்த உரம் வீட்டில் வந்து தயாரிச்சது. இந்த நாற்றெல்லாம் இப்போ பிடுங்கி நடுறதுக்காக தான் அந்த உரம் தயாரித்தேன். ஸோ அது அப்படியே இருக்குது, அந்த வேலை பாக்கி இருக்குது. அதையும் இதை அள்ளி மண்ணை கொட்டி மண்ணை கிளறி அந்த நாற்றை எடுத்து நட்டு வைக்கணும். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம்னாக்கா முந்திரி பழம், இது சீசன் அப்படின்றதுனால முந்திரி பழமும் முந்திரி கொட்டையும் அங்கங்கே கிடக்கும். ஸோ என்கிட்ட எலுமிச்சம்பழமும் இருக்குது, 4 மரம் வச்சுருக்கேன் நான். எலுமிச்சம்பழம் நிறையா காய்ச்சிட்டு இருந்தப்போ கொடுக்கலான்னு கேட்டப்போ எல்லாம் என்ன 50 பைசா 1 ரூபா அப்படின்னு தான் கேட்டாங்க. இவ்வளோ பாடுபட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தி அவ்வளோ இதுவாக கொடுக்கறது அப்படின்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கேட்டவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருந்தேன். எல்லா பழமுமே சூப்பராக இருக்கும், 4 பழுது. அதே மாதிரி பறித்து வச்சும் எவ்வளோ தான் ஊறுகாய் போடுறது, எவ்வளோ தான் ஜூஸ் போட்டு குடிக்கிறது, பறித்து வச்சுமே வீணாக போகுது. அதுக்கு ஈடு படித்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம். ஸோ இது இருந்தே அப்படியே பார்க்காமலே எல்லாமே வீணாக போகுது. திரும்ப நான் தூக்கி அந்த உரக்கூடையில் தான் போடுவேன். ஸோ எலுமிச்சம்பழம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். வெளியிலேருந்து யாரும் வந்து வியாபாரிங்க மாதிரி கேட்டதும் கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டுருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா துளசி செடி, என் வீட்டில் துளசி செடிக்கு பஞ்சமே கிடையாது. ராமர் துளசி, கிருஷ்ண துளசி 2 துளசியுமே இருக்கும், அதுக்கும் பஞ்சம் கிடையாது. அதே மாதிரி தென்னை, தேங்காய்க்கும் பஞ்சம் கிடையாது. தேங்காய் எண்ணெய், இது விளக்குமாறு எல்லாமே வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது வீட்டுக்கு தேவையான கீரைங்க அங்கே தெரியுது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவுமே கீரைங்க தானாக மலைஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் அப்படின்றது ரொம்ப சொர்க்கம். அதுதான் நான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.